ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 410 410 ஃபருக்காபாத் மினி மதுபன். அவ்யக்தவாணி. டேட்டு 14/3/2006 14/3/2006. முரளி டேட்டு 10/2/67 10/2/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 28/3/2006 28/3/2006. ओम शांति। अव्यक्तवाणी चल रही थी। ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி போயிட்டு இருந்தது. 14 मार्च 2006 की 14 மார்ச் 2006 चौथी चीज सर 4வது பேஜ்ல बात चल रही थी राजस्थान पार्टी की। ராஜஸ்தான் பார்ட்டி பத்தி பேச்சு நடந்துட்டு இருந்தது. साथ में भोपाल वाले भी सहयोगी हैं। அவங்க கூட போபால்காரங்க கூடயும் சயோகியாகி அப்படின்னா உதவியாளர்களாகி இருக்கீங்க. बाप दादा को एक बात की खुशी है பாப் தாதாக்கு ஒரு விஷயத்தை பத்தி குஷி இருக்குது. कि जिस जोन का टर्न होता है वह जी भर के आ जाते हैं। எந்த ஜோனினோட டர்ன் இருக்குமோ அவங்க எப்படின்னா ஏராளமான ஆத்மாக்கள் அந்த இடத்திலிருந்து வந்துடுறாங்க. அப்படின்னா சஃபிஷியண்டா வந்துடுறாங்க. अच्छा है। நல்ல விஷயம்தான். चांस मिलता है சான்ஸ் கிடைக்குது. और चांस लेना ये बहुत अच्छी बात है। பிறகு சான்ஸை எடுத்துக்கிறது இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. एक्स्ट्रा सेवा और याद का वायुमंडल எக்ஸ்ட்ரா சேவா பிறகு நினைவினோட வாயுமண்டலம் அப்படின்னா வாத்தாவரணம் ये मदद मिलती है। இது உதவி செய்து. अपने जीवन की कहानी में ये दिन विशेष प्राप्ति के सदा याद रखना। உங்களோட வாழ்க்கையினோட ஸ்டோரியில இந்த ஒரு விசேஷமான பிராப்தி என்ன உங்களுக்கு கிடைச்சதோ இந்த ஒரு நாளை சதா நினைவுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. कौन याद रखना? யாருக்கு சொல்றாங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு? राजस्थान पार्टी और भोपाल पार्टी। ராஜஸ்தான் பார்ட்டி பிறகு போபால் பார்ட்டி இவங்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. मधुबन में जितने भी दिन रहे மதுபனத்துல எத்தனை நாட்கள் நீங்க இருந்தீங்களோ कोई विघ्न आया ஏதாவது தடை வந்ததா? जिसको कोई विघ्न आया हो वो हाथ उठाओ। இப்போ யாருக்காவது தடை ஏற்பட்டதுன்னா அவங்க கைய தூக்குங்க. माताएं भी हाथ उठाओ। மாதாக்கள் கூடயும் கைய தூக்குங்க. अगर कोई विघ्न नहीं आया ஒருவேளை எந்த விதமான தடைகளும் வரலன்னா तो जमा खाता कितना किया? அப்போ இந்த பேலன்ஸ் என்ன நீங்க சேமிக்க என்னெல்லாம் நீங்க சேமிக்கிறீங்களோ அந்த அக்கவுண்ட் அத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்க அக்கவுண்ட்ல சேவிங்ஸ் பண்ணீங்க? विघ्न नहीं आया इसकी तो मुबारक। தடை வரல இதுக்காக வாழ்த்துக்கள். लेकिन आपको जमा का चांस मिला। ஆனா உங்களுக்கு சேமிக்கிறதுக்காக சான்ஸ் கிடைச்சது. ये गोल्डन चांस। இது கோல்டன் சான்ஸ் ஆயிருக்கு. तो कितना जमा किया वो चेक किया? அப்போ பாபா கேக்குறாங்க எந்த அளவுக்கு நீங்க சேமிச்சீங்களோ அத செக் பண்ணீங்களா? एक्स्ट्रा कमाई जमा हुई
எக்ஸ்ட்ரா வருமானம் சேமிக்கப்பட்டதா அப்படின்னா சேவிங்ஸ்ல போச்சா? जिसकी एक्स्ट्रा कमाई जमा हुई वो हाथ उठाओ। யாருக்கு எக்ஸ்ட்ரா சம்பாத்தியம் ஆச்சோ அவங்க கைய தூக்குங்க. जमा हुई சேமிக்கப்பட்டதா? अब यह दिन गोल्डन दिन, இப்போ இந்த ஒரு நாள் கோல்டன் நாள், தங்கமான நாள், जमा के दिन சேமிக்கப்படுகிற ஒரு நாள் என்ன இருக்கோ सदा अपने जीवन में विशेष यादगार रखना। சதா உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு நாள் என்ன இருக்குதோ அது விசேஷமா ஞாபகம் வச்சுக்கோங்க. कभी भी कोई विघ्न आए இப்போ எப்ப வேணாலும் ஆயிருக்கலாம், ஏதாவது விக்னம் வந்ததுன்னா तो ये दिन याद रखना। அப்போ இந்த ஒரு நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க. बिना ट्रेन टिकट के बुद्धि द्वारा मधुबन में पहुंच जाना। இப்போ ட்ரெயின் டிக்கெட் எடுக்காமலேயே மதுபனத்துக்கு புத்தியோகம் மூலமா வந்து சேர்ந்துடுங்க. क्योंकि यहाँ बाप दादा की कर्म का वायुमंडल है। ஏன்னா இங்க பாப்தாதாவினோட செயல்களினோட வாயுமண்டலம் இருக்குது, வாतावरण இருக்குது. वो वायुमंडल कैच करना आपका काम है। அந்த வாயுமண்டலத்தை கேட்ச் பண்றது உங்களோட வேலை இருக்குது. लेकिन मधुबन ஆனா மதுபன் अर्थात बाप दादा के कर्म के किरणों का वायुमंडल, மதுபன் அப்படின்னா அப்பாவினோட செயல்களினோட கிரணத்தினோட வாயுமண்டலம் இருக்கு, வாतावरणம். इतने बड़े बड़े महारथी हैं எவ்வளவு பெரிய பெரிய மகாரதிகள் இருக்கீங்க, जो एडवांस पार्टी में भी गए हैं। அவங்க இப்போ எத்தனை எல்லாம் பெரிய பெரிய மகாரதிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அட்வான்ஸ் பார்ட்டிக்கு கூடயும் போனாங்க. उनके भी कर्म की रेखाएं मधुबन में அவங்களோட செயல்களினோட ரேக்க கூடயும் மதுபனத்துல वायुमंडल के रूप में है। வாயுமண்டலத்தினோட ரூபத்துல அப்படின்னா அந்த வாतावरणத்தினோட ரூபத்துல இருக்குது. इसलिए गोल्डन चांसलर बने हो। அதனாலதான் கோல்டன் சான்சலர் ஆயிருக்கீங்க. चांसलर नहीं, சான்சலர் இல்ல, गोल्डन चांसलर बने हो। கோல்டன் சான்சலர் ஆயிருக்கீங்க, கோல்டன் சான்சலர் ஆயிருக்கீங்க. तो कमाल तो करनी है ना राजस्थान को भी। அப்போ பாபா சொல்றாங்க ராஜஸ்தானுக்கு கூடயும் அற்புதமான வேலைய பண்ணி காமிக்கணும் இல்லையா? राजस्थान की आत्मा ने कमाल की है। ராஜஸ்தானினோட ஆத்மா அற்புதமான வேலைய பண்ணி காமிச்சது. कहाँ की आत्मा ने? எங்க இருக்கிற ஆத்மா? लेकिन अब आबू के वायुमंडल ने कमाल की। ஆனா ஆபுவினோட வாतावरण என்ன இருக்குதோ அது அற்புதமான வேலைய பண்ணது. ज्ञान सरोवर के निमित्त राजस्थान का गवर्नर बना। ஞான சரோவரத்தினோட அப்படின்னா அந்த ஞானத்தினோட ஏரி இருக்கு இல்லையா, அதுக்கு ராஜஸ்தானினோட கவர்னர் அவங்க நிமித்தமானாங்க. राजस्थान का அந்த ராஜஸ்தானுக்கு சேர்ந்திருக்கிறவங்க தான் அவங்க. लेकिन वायुमंडल मधुबन का लगा। ஆனா வாயுமண்டலம் என்ன இருக்குதோ வாतावरण அது மதுபனத்துக்கு ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. फिर भी ஆனாலும் आधा लाभ तो राजस्थान को भी मिलेगा। तो अब ऐसे सहयोग ஆனா பாதி லாபம்ன்றது ராஜஸ்தானுக்கு கூடயும் கிடைக்கும் இல்லையா? की निकालो। அப்படிப்பட்ட உதவியாளர்களை ரெடி பண்ணுங்க.
जो स्वयं ऑफर करे सहयोगी, யாரு சுயம் ஆஃபர் பண்ணணும், உதவி செய்யறதுக்காக சுயம் ஆஃபர் பண்ணணும். क्योंकि राजस्थान से यहाँ आने के लिए ஏன்னா ராஜஸ்தான்ல இருந்து இங்க வர்றதுக்காக कोई भी बहाना नहीं है. எந்த ஒரு சாக்கு கூடயும் இல்லன்னு சொல்றாங்க. कितना भी बड़ा VIP हो, எந்த அளவுக்கு வேணாலும் பெரிய விஐபியா இருக்கலாம், अगर बड़ा VIP है முக்கியமான ஆள் இருக்கலாம். இப்போ ஒருவேளை பெரிய விஐபியா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க, तो राजस्थान से प्लेन में भी आना मुश्किल नहीं. அப்போ ராஜஸ்தான்ல இருந்து பிளேன்ல வர்றது கூடயும் ஃபிளைட்ல வர்றது ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க. स्पेशल प्लेन ஸ்பெஷலான பிளேன்னு சொல்றாங்க, ஃபிளைட்டு. तो अभी करके दिखाना. பாபா சொல்றாங்க இப்போ பண்ணி காமிங்க. टीचर्स तो बहुत है और बहुत अच्छी अच्छी टीचर्स. டீச்சர்ஸ் என்னமோ நிறைய பேர் இருக்கீங்க, பிறகு ரொம்ப நல்ல நல்ல டீச்சர்ஸ் இருக்கீங்க. बाप दादा तो एक एक की विशेषता देख रहे. பாப் தாதா ஒவ்வொருத்தரோட விசேஷத்தைய அப்படின்னா ஸ்பெஷாலிட்டிய பார்த்துட்டு இருக்காங்க. अभी अपनी विशेषता से विशेष स्नेही, இப்போ உங்களோட விசேஷத்தை என்ன இருக்குதோ அது மூலமா விசேஷமான ஸ்நேகி, सहयोगी உதவியாளர்கள், और वारस क्वालिटी निकालो. பிறகு வாரிஸ் குவாலிட்டிய ரெடி பண்ணுங்க. जैसे दिल्ली वालों ने எப்படி தில்லிக்காரங்க प्रेसिडेंट को सेवा में सहयोगी बनाया है, பிரசிடென்ட் என்ன செஞ்சாங்க, சேவல சகயோகி ஆக்குனாங்க, ஹெல்ப்பர் ஆக்குனாங்க. समीप सहयोगी तो नहीं. இப்போ ரொம்ப கிட்ட உதவி செய்யக்கூடியவங்க அப்படின்னு ரொம்ப க்ளோஸா ஹெல்ப் செய்யக்கூடியவங்க கிடையாது, लेकिन सेवा में सहयोगी बनाया है. ஆனா சேவல அவங்கள உதவியாளராகி ஆக்குனாங்க, உதவியாளர்களாக ஆக்குனாங்க. उनकी दिल में ये है, அவங்களோட மனசுல இந்த விஷயம் இருக்குது. कि ब्रह्मा कुमारियां जो कार्य कर रही है वो बहुत अच्छा है. பிரம்மா குமாரிஸ் என்ன வேலைய பண்ணிட்டு இருக்காங்களோ அது ரொம்ப நல்லா இருக்குது, लेकिन थोड़ा थोड़ा सहयोगी बनाया. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உதவியாளர்களா ரெடி பண்ணிருக்காங்க. अभी ज्यादा बनाओ. இப்போ அதிகம் ரெடி பண்ணுங்க. ऐसे ही அதே போலதான் आंध्र प्रदेश का निमित्त बना. ஆந்திர பிரதேஷ்ல கூடயும் நிமித்தமானாங்க. ऐसे कोई निमित्त बनाओ. அப்படிப்பட்டவங்கள யாராவது நிமித்தம் ஆக்குங்க, யாரையாவது அப்படி நிமித்தமாக்குங்க. किसी भी कार्य प्रति निमित्त बनाओ. எந்த ஒரு வேலைக்காக வேணாலும் நிமித்தமாக்குங்க. कोई बना है निमित्त? யாராவது இப்படி நிமித்தம் ஆயிருக்காங்களா? अच्छा, அச்சா, ये गोल्डन चांस को भूलना नहीं. இந்த கோல்டன் சான்ஸ மறக்காதீங்க. समय प्रति समय याद रखना. டைமுக்கு அனுசாரமா அத ஞாபகம் வச்சுக்கோங்க. चाहे गोल्डन चांस लेने वाला भोपाल हो चाहे राजस्थान. இப்போ கோல்டன் சான்ஸ எடுத்துக்க கூடிய ராஜஸ்தானா இருக்கலாம் இல்லனா போபாலா இருக்கலாம். भोपाल वालों ने निमित्त बनाया है. அப்போ போபால்காரங்க நிமித்தம் ஆக்குனீங்களா? कोई ने कहा आज मध्य प्रदेश का गवर्नर आया था. யாரோ சொன்னாங்க இன்னைக்கு மத்திய பிரதேஷினோட கவர்னர் வந்தாங்க. आया, வந்தாங்க, बहुत अच्छा. ரொம்ப நல்ல விஷயம். लेकिन कोई कार्य में सहयोगी बने. ஆனா ஏதோ ஒரு வேலையில அவங்க வேலைக்கு அவங்க ஹெல்ப்பர் ஆகணும். सहयोगी बनाओ உதவியாளராக ஆக்குங்க या स्नेही बनाओ. இல்லன்னா ஸ்நேகி ஆக்குங்க.
या वारिस बनाओ, இல்லன்னா வாரிஸ் ஆக்குங்க. तीनों में से कुछ तो बनाओ। இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு ஆக்குங்க. सभी को बाप दादा कहते हैं, எல்லாருக்குமே பாப் தாதா சொல்றாங்க. जोन्स को எல்லா ஜோன்ஸ்க்கு जो भी आगे आगे। யாரெல்லாம் முன்னாடி வராங்களோ, अभी वारिस की लिस्ट नहीं आई है। இப்போ வாரிசினோட லிஸ்ட் வரல. सहयोगियों की, स्नेहियों की लिस्ट आती है। இப்போ உதவியாளர்கள், ஸ்நேகிகள் அவங்களோட லிஸ்ட் என்னமோ வருது. वारिस की लिस्ट नहीं आई है। பாபா சொல்றாங்க வாரிசினோட லிஸ்ட் வரல. अच्छा அச்சா, उनका 1000 डबल विदेशी 60 देशों से आए हैं। யாரோ சொன்னாங்க 1000 விதேஷி, டபுள் விதேஷி 7 தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. 7 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. डबल विदेशी मधुबन के श्रृंगार हो। டபுள் விதேஷிகள் மதுபனத்துக்கு மதுபனத்தினோட அலங்காரம் ஆயிருக்கீங்க. बाप दादा देख करके खुश होते हैं பாப் தாதா இந்த விஷயத்தை பார்த்து சந்தோஷம் படுறாங்க. कि अनेक देश, अनेक भाषाएं, अनेक कल्चर, நிறைய தேசங்கள், நிறைய மொழிகள், நிறைய அந்த பரம்பரைகள், ये अभी सब मिल करके क्या हो गया? இதெல்லாமே இப்போ சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? एक ब्राह्मण कल्चर हो गया। ஒரு பிராமண கல்ச்சர் ஆயிடுச்சு. तो पसंद है? அப்போ பிடிச்சதா? ये ब्राह्मण कल्चर पसंद है? இந்த பிராமண கல்ச்சர் என்ன இருக்குதோ, பிராமணர்களோட ஒரு ये थोड़ा मुश्किल लगता है। பரம்பரை என்ன இருக்குதோ இது பிடிச்சதா? இல்லன்னா கொஞ்சம் கஷ்டமா தோணுதா? मुश्किल नहीं लगता। இப்போ கஷ்டம் ஒண்ணு ஆகிறது இல்ல இல்லையா? जब स्थापना हुई, எப்போ ஸ்தாபனா ஆச்சோ, बोर्डिंग की तो ब्रह्मा बाप कहते थे सभी को मिलाकर, போர்டிங் எப்போ பண்ணாங்களோ அப்போ பிரம்மா பாப் என்ன சொன்னாங்கன்னா எல்லார கூடயும் சேர்ந்து एक चंदन का वृक्ष बनाना है। எல்லாரையும் சேர்த்து என்ன செய்யணும்னா ஒரு சந்தன மரமாக்கு எல்லாரையும் கூடயும் சேர்த்து ஒரு சந்தன மரத்தை உருவாக்கணும். और सभी को मिलाकर, எல்லார கூட சேர்த்துன்னா யாரு யாரு எல்லாமே? जो भी अलग अलग धर्मों की बीज रूप आत्माएं यज्ञ के आज में आई थी, யாரெல்லாம் மத்த தர்மத்தினோட பீஜரூபி ஆத்மாக்கள் யக்னத்தினோட ஆரம்பத்துல வந்திருந்தாங்க, उन सब की बात थी। அவங்களோட விஷயங்கள் ஆயிடுச்சு. सब छांटे हुए बीजों को मिला करके एक चंदन का वृक्ष बनाना। எல்லாமே எப்படின்னா தேர்ந்தெடுத்திருக்கிற விதைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களை எல்லாமே சேர்த்து ஒரு சந்தனத்தினோட மரத்தை உருவாக்குங்க. तो सब तरफ के विदेशी, அப்போ எல்லா இடத்திலிருந்து இருக்கிற விதேசிகள் अभी ब्राह्मण वृक्ष का एक पत्ता बन गए हैं। இப்போ பிராமண மரத்தினோட ஒரு இலை ஆயிட்டீங்க. सेवार्थ भिन्न भिन्न देश में हो, சேவைக்காக வெவ்வேறு விதமான தேசங்கள்ல இருக்கீங்க. लेकिन हो कहाँ के? ஆனா இருக்கிறது எங்க? எந்த இடத்துக்கு சேர்ந்து இருக்கிறவங்க இருக்கீங்க நீங்க? आपकी परमानेंट एड्रेस कौन सी है? உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் எதுன்னு கேக்குறாங்க.
मधुबन। मधुबन पक्का है? பக்கா ஆகி இருக்கா? अच्छे। நல்லவங்க இருக்கீங்க। बाप दादा ने समाचार सुना? बाप दादा இந்த செய்தியை கேட்டாங்க। कि कैसे स्व के प्रति भी और सेवा के प्रति भी எப்படி நீங்க சுயம்காக பிறகு சேவைக்காக भिन्न भिन्न ग्रुप बना करके पुरुषार्थ अच्छा किया। வெவ்வேறு விதமான குரூப்ஸ் ரெடி பண்ணி புருஷார்த்தத்தை பண்ணிருக்கீங்க। अभी कुमारों का ग्रुप है। இப்போ குமார்சினோட குரூப் இருக்கு। मार्च 2006 की अव्यक्तवाणी का 5वां पेज। माताओं की भी रिट्रीट चल रही है ना? மாதாக்களோட ரிட்ரீட் கூடயும் போயிட்டு இருக்குது இல்லையா? ரிட்ரீட்னா எங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க, அமைதியா இருப்பாங்களே அப்படிப்பட்ட ஒரு இடம், அந்த ஒரு சங்கடனைக்கு சொல்றாங்க। மாதாக்களோட ரிட்ரீட் கூடயும் போயிட்டு இருக்குது இல்லையா? आईटी वाले हाथ उठाओ। ஐபி காரங்க கைய தூக்குங்க। बाप दादा ने समाचार सुना है, हिम्मत बहुत अच्छी रखी है। பாப் தாதா இந்த செய்தியை பத்தி கேள்விப்பட்டாங்க। என்னன்னா தைரியத்தை ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க। अपने हैं और सब अपना है। எல்லாருமே நம்மோடியவங்க ஆயிருக்காங்க, பிறகு எல்லாமே நம்மளோடதா இருக்குது। ये हिम्मत बहुत अच्छी रखी है। இந்த ஒரு தைரியம் ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க। अभी बाप दादा देखेंगे कि ये आईटी ग्रुप இப்போ பாப் தாதா இந்த விஷயத்தை பாப்பாங்க। இந்த ஐபி குரூப் अपने साधनों द्वारा प्रत्यक्षता का झंडा कहाँ कहाँ लहराते हैं। உங்களோட சாதன மூலமா இந்த பிரத்யக்ஷதா ரூபமான இந்த ஒரு கொடிய எங்கெல்லாம் நீங்க ஏத்துவீங்க என்ற விஷயத்த பாப்பேன்னு சொல்றாங்க। और शिव शक्तियाँ माताएं क्या कमाल करके दिखाती हैं। பிறகு சிவ் சக்தியா இருக்கிற மாதாக்கள் என்ன அற்புதமான விஷயத்த பண்ணி காமிப்பீங்கன்னு கேக்குறாங்க। और ये कुमार क्या जलवा दिखाते हैं। பிறகு இந்த குமார் என்ன ஒரு நல்ல வேலைய பண்ணி காமிப்பீங்க? अच्छा है। நல்ல விஷயமா இருக்கு। सभी अलग अलग ग्रुप में पुरुषार्थ की अच्छी अच्छी बातें निकालते हो। எல்லாருமே அப்படின்னா இப்போ தனியான குரூப்ல என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா புருஷார்த்தத்துக்காக நல்ல நல்ல விஷயங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க। सिर्फ बाप दादा வெறும் பாப் தாதா एक शब्द को अंडरलाइन करना चाहता है। ஒரு லைனை அண்டர்லைன் பண்ண வைக்கிறதுக்காக விருப்பப்படுறாங்க। वो शब्द है दृढ़ता। அந்த ஒரு வேர்டா இருக்குது திருடத்தன்மை, அப்படின்னா உறுதியாக இருக்கிறது। दृढ़ पुरुषार्थी बनकर के रहना। உறுதியான புருஷார்த்தி ஆகி இருக்கணும்னு சொல்றாங்க। हिलना नहीं, அசையக்கூடாது, ढीला नहीं कर देना। லூஸ் ஆக்கிக்காங்க, அப்படின்னா லூஸா புருஷார்த்தத்தை பண்ணாதீங்க। कितना भी कोई हिलावे, எந்த அளவுக்கு வேணும்னாலும் இப்போ வந்து ஷேக் பண்ணலாம் உங்களை, लेकिन हिलना नहीं। ஆனா ஷேக் ஆகாதீங்க। कौन हिलाएगा? யார் வருவாங்க? सिर्फ माया। வெறும் மாயா வருமா? माया भी हिलाएगी और மாயாவும் ஷேக் பண்ண வைக்கும், प्रकृति भी हिलाएगी। பிறகு பிரகிருதி இயற்கை இருக்கு இல்லையா, அது கூடயும் ஷேக் பண்ணும்னு சொல்றாங்க। माया के 5 शीश और மாயாவினோட 5 தலைகள், பிறகு प्रकृति के 5 शीश। பிறகு இயற்கையினோட 5 தலைகள்னு சொல்றாங்க।
ये 10 शीश का माया रावण है, இந்த 10 தலை இருக்கக்கூடிய மாயா ராவணா இருக்குது. जो अपनी आखिरी हिम्मत दिखाने वाला है. யாரு தன்னோட லாஸ்ட் தைரியத்தை காமிக்க போகுது. अचल रहना, உறுதியாக இருங்க, अडोल रहना, ஆடாம அசையாம இருங்க. दृढ़ता ब्राह्मण जीवन का हिम्मत का हाथ है. உறுதியாக இருக்கிறது இது பிராமண ஒரு லைஃபினோட ஒரு தைரியத்தினோட கையா இருக்குது. क्या स्लोगन है? என்ன ஸ்லோகன் இருக்குது? हिम्मते बच्चे मदने बाप. குழந்தைகள் தைரியத்தை காமிச்சிங்கன்னா வச்சிங்கன்னா அப்பா உதவி செய்வாங்க. और जहाँ हिम्मत है वहाँ सफलता है. பிறகு எங்க தைரியம் இருக்குமோ அங்க வெற்றி இருக்கும்னு சொல்றாங்க, அங்க வெற்றி கிடைக்கும். मधुबन में बहुत अच्छी रौनक लग जाती है. कोई सुनते भी है ना, பாபா சொல்றாங்க மதுபனத்துல ரொம்ப நல்லபடியா தென்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப யாராவது கேட்டாங்கன்னாலும் तो अच्छा लगता है ना. இப்ப நல்லபடியா நல்லதுதான் தோணுது இல்லையா? उनको ये अच्छा लगता है कि ये विश्व कल्याणकारी है. அவங்களுக்கு ஏன் நல்லதா தோணுதுன்னா இவங்க உலகத்துக்கே நன்மை செஞ்சுட்டு இருக்காங்க. सिर्फ भारत कल्याणकारी नहीं है. வெறும் பாரத்துக்கு நன்மை செய்யக்கூடியவங்க இல்ல. इसलिए मुबारक हो, அதனாலதான் வாழ்த்துக்கள், मुबारक हो, मुबारक हो. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். उनका 6 विंग्स आई है. யாரோ சொன்னாங்க 6 விங்ஸ் வந்திருக்குது, விங்ஸ் வந்திருக்காங்க. ग्राम विकास विंग, 6 பிறவுகள் வந்திருக்காங்க. स्पोर्ट, ट्रांसपोर्ट, महिला प्रशासक. பாபா சொல்றாங்க கிராம விகாசம், கிராம விகாஸ் விங்கன்னா இந்த கிராமத்தினோட வளர்ச்சிக்காக என்ன எஃபர்ட் செய்யறாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிறவு, மகிழா, பிரசாசக் அப்படின்னா ஆட்சி செய்யக்கூடியவங்க, மகிழான்னா இந்த ஸ்பார்க் குரூப். विंग्स को काम दे दिया. இப்போ டிரான்ஸ்போர்ட் பாருங்க, டிரான்ஸ்போர்ட்காரங்க, ஸ்போர்ட்ஸ்காரங்க, இவங்க பத்தி எல்லாம் சொன்னாங்க. இந்த பிறவுகளுக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. अभी 15 दिन के बाद फिर देखेंगे. இப்போ 15 நாளுக்கு பிறகு மறுபடியும் பார்ப்பேன். अच्छा, அச்சா, बच्चे भी आए हैं. குழந்தைகளும் வந்திருக்கீங்க. उन्होंने कहा इन बच्चों ने 5 विकारों की मल्लयुद्ध दिखाई है. யாரோ சொன்னாங்க இந்த குழந்தைகள் அந்த 5 விகார ரூபமான மல்ல யுத்தம் காட்டினாங்க. इन्होंने யாரு? बच्चों, குழந்தைகள். अच्छा, அச்சா, स्पोर्ट विंग है. ஸ்போர்ட் விங் இருக்காங்க. माया के खेल को तो जान गए हो ना. இந்த ஸ்போர்ட்ஸ் விங் இருக்கு இல்லையா அவங்களுக்காக பாபா கேட்டுட்டு இருக்காங்க. மாயாவினோட விளையாட்டு பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? उसमें तो बहादुर हो ना. அதுல நீங்க சக்திசாலியா இருக்கீங்க இல்லையா? खेल वाले இப்ப யாரு விளையாடுறவங்களோ हमेशा बहादुर होते. எப்பவுமே இப்போ விளையாடக்கூடிய ஸ்போர்ட்மேன் இருப்பாங்க இல்லையா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே அவங்க சக்திசாலியா தான் இருப்பாங்க, போல்டா இருப்பாங்க. तो माया जीत में भी बहादुर हो ना. அப்போ பாபா சொல்றாங்க இப்போ இந்த மாயா மேல வெற்றியை அடையிறதுல கூடயும்
நீங்க சக்திசாலி ஆனவங்க இல்லையா? कभी भी हार खाना नहीं। எப்பவுமே தோத்து போகாதீங்க. बाप दादा के गले का हार बनना है। எப்போ பாபா சொல்றாங்க எப்பவுமே நீங்க தோத்து போக கூடாது. பாப் தாதாவினோட கழுத்தினோட மாலை ஆகணும். तो जिनको हार बनना है இப்ப யாருக்கு மாலை ஆகணுமோ उनको அவங்களுக்கு क्या नहीं करना है? என்ன செய்யக்கூடாது? हार खाना नहीं है। அவங்களுக்காக பாபா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தோல்வியே அடையக்கூடாது. ऐसे पक्के होना। இப்படி பக்கா ஆகி இருக்கீங்க இல்லையா? अभी 1 सेकंड में अपने मन से सब संकल्प समाप्त कर। இப்போ बाप दादा के गले का हार बनना है। பாப் தாதாவினோட கழுத்து तो जिनको हार बनना है उनको क्या नहीं करना है? யாருக்கு ஹாரம் ஆகணுமோ அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? हार खाना नहीं है। தோல்வியை அடையக்கூடாது. ऐसे पक्के होना। இப்படி பக்கா ஆகி இருக்கீங்க இல்லையா? बहादुर हो। சக்திசாலி ஆகி இருக்கீங்களா? बहादुर है। சக்திசாலியாக இருக்கீங்க. वाह, बहुत अच्छा। ரொம்ப நல்ல விஷயம். तो माया जीत का भी पाठ सिखाती हो ना। இப்போ மாயா மேல வெற்றிய அடையிற பாடத்தையும் கத்துக்கிறீங்க இல்லையா? अच्छा, बैठ जाओ। சரி, நல்ல விஷயம், உட்காருங்க. अभी क्या करेंगे? மாயா மேல வெற்றி அடையற பாடக்கூடையும் கத்து கொடுக்குது இல்லையா? சரி, உட்காருங்க. இப்ப என்ன செய்வீங்க? अभी 1 सेकंड में अपने मन से सब संकल्प समाप्त कर। இப்போ ஒரு செகண்ட்ல உங்களோட மனசினோட எல்லா எண்ணங்களை முடிச்சு 1 सेकंड में बाप के साथ परम धाम में ऊंचे से ऊंचे स्थान। ஒரு செகண்ட்ல பரந்தாமத்துக்கு அப்பா கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜுக்கு, क्योंकि ऊंचे से ऊंचा बाप உயர்ந்த ஸ்டேஜுக்கு போங்க. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா उनके साथ में ऊंची स्थिति में बैठ जाओ। அவங்க கூட உயர்ந்த ஸ்டேஜ்ல உட்காருங்க. कब? எப்போ? जब माया हिलाए। எப்போ மாயா அசைய வைக்குதோ அப்போன்னு சொல்றாங்க. बाप समान मास्टर सब शक्तिवान बन। அப்பாக்கு சமமா மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி विश्व की आत्माओं को शक्तियों की किरणें दो। உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சக்தியினோட கிரணங்களை கொடுங்க. चारों ओर के होलीएस्ट। நாலா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோலியஸ்ட் அப்படின்னா தூய்மையான, हाईएस्ट बच्चों को, உயர்ந்த குழந்தைகளுக்கு, सर्व विश्व कल्याणकारी विशेष आत्माओं को, सर्व के पूर्वज, எல்லா முழு உலகத்துக்கே, और முழு உலகத்துல எல்லா ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எல்லாருக்குமே மூதாதையர்கள் ஆயிருக்கிற और पूज्य आत्माओं को, பிறகு பூஜ்ய ஆத்மாக்களுக்கு அப்படின்னா பூஜிக்கப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு, सर्व बाप के दिल तक नशीन बच्चों को,
बाप दादा का याद प्यार அப்பாவினோட இதய சிம்மாசனத்து மேல உட்காரக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவினோட அன்பு நினைவுகள் और दिल की दुआएं सहित दिल की दुलार और नमस्ते மற்றும் மனசு மூலமா மனசினோட அன்பு என்ன இருக்குதோ அது, பிறகு வாழ்த்துக்கள். दूर दूर से आए हुए पत्र कार्ड ईमेल தூர தூரத்திலிருந்து வந்திருக்கிற லெட்டர்ஸ், கார்ட்ஸ், இமெயில்ஸ், कंप्यूटर द्वारा संदेश बाप दादा को मिले கம்ப்யூட்டர் மூலமா பாப் தாதாக்கு செய்தி கிடைச்சது. और बाप दादा उन बच्चों को सन्मुख देख பாப் தாதா அந்த குழந்தைகளை நேர்முகத்துல பார்த்து पदम गुना याद प्यार दे रहे हैं. 1000 மடங்கு அன்பு நினைவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. பதம் குணானா அது ரொம்ப அதிக அளவுகளை சொல்லுவாங்க. होली की मुबारक दे रहे हैं. ஹோலி ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அதுக்காக பாபா வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க, வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. अच्छा அச்சா दादियों से தாதிகள் கூட பேசிட்டு இருக்காங்க. बहुत अच्छा बर्थडे की भी बहुत बहुत मुबारक हो. பிறந்த நாளுக்காக கூடயும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். साथ साथ இதுக்கு கூட होली की भी मुबारक. ஹோலி பண்டிகை இது ஃபெஸ்டிவல் என்ன இருக்குதோ இதுக்கு கூடயும் பாபா வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. डबल होली बनने की मुबारक. டபுள் தூய்மையா ஆகிறதுக்காக வாழ்த்துக்கள். दादी जी से தாதிஜி கூட अच्छा है. நல்ல விஷயம்தான். क्या अच्छा है? என்ன நல்ல விஷயமா இருக்கு? क्या किया दादी जी ने? தாதிஜி என்ன செஞ்சாங்க? है? रावण के कितने सिर हैं? ராவணனுக்கு எத்தனை தலைகள் இருக்கு? 10 सिर. 10 தலைகள். उसमें माया के कितने हैं? அதுல மாயாவினோடது எத்தனை இருக்கு? 5 सिर. 5 தலைகள் இருக்கு. और प्रकृति के 5 सिर. பிறகு இயற்கையினோட 5 தலைகள். इन दोनों ग्रुप्स में ज्यादा पावरफुल कौन है? இந்த 2 குரூப்ஸ்லயும் அதிக பவர்ஃபுல் ஆனவங்க யாரு? वर्तमान के हिसाब से இப்போ நிகழ்காலத்தினோட ஒரு கணக்குல பார்த்தா तो बोला அப்போ சொன்னாங்க दादी जी से अच्छा है. தாதிஜி கிட்ட சொன்னாங்க நல்ல விஷயம்தான். प्रकृति जीत तो बन गई ना. இயற்கை மேல வெற்றி எண்ணமும் அடைஞ்சிட்டே இல்லையா? பிரகிருதி ஜீத். क्या किया? என்ன செஞ்சேன்? प्रकृति को இயற்கைய जीत लिया. இயற்கை மேல வெற்றியை அடைஞ்சிட்டேன். प्रकृति को चलाना आ गया है. இயற்கைய நடத்துறது வந்துடுச்சு. ऐसे चलो, இப்படி இப்படி செய், ऐसे चलो. இப்படி செய். मालिक बन करके प्रकृति को चला रही हो. எஜமான் ஆகி இயற்கைய நடத்திட்டு இருக்கிறேன். क्या? என்ன? अभी प्रकृति माता को कौन चला रहा है? இப்போ இயற்கை அம்மாவை யாரு நடத்திட்டு இருக்கிறாங்க? माया चला रही है. மாயா நடத்திட்டு இருக்குது. हवा की बातें हैं या प्रैक्टिकल बातें हैं? இது காத்தினோட விஷயமா இல்லனா பிராக்டிக்கல் விஷயமா இருக்குதா? प्रैक्टिकल बातें हैं. பிராக்டிக்கல் விஷயமாச்சா?
प्रकृति की मालिक बन करके प्रकृति को चला रही हो, இயற்கையினோட எஜமான் ஆகி இயற்கைய நடத்திட்டு இருக்கிற, और सभी को खुश कर रही हो। பிறகு எல்லார கூடயும் சந்தோஷம் படுத்திட்டு இருக்கிற. इस बात में எந்த விஷயத்துல? कि देखो दादी प्रकृति जीत बनी हुई है, என்னன்னா பாருங்க தாதி, பிரகிருதி ஜீத் இயற்கை மேல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. आप खुश रहती है ना, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா, இருக்கீங்க இல்லையா? इसीलिए सब आपको देख करके खुश होते हैं। அதனாலதான் உங்களை பார்த்து எல்லாருமே சந்தோஷம் படுறாங்க. सभा को देख सभी खुश होते हैं। இந்த இயற்கை அந்த ஒரு சபைய பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. उन्होंने कहा आज सभा में 21,000 भाई बहन हैं। யாரோ சொன்னாங்க இன்னைக்கு சபையில 21,000 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. इतना बड़ा परिवार देख करके सभी खुश होते हैं। இவ்வளோ பெரிய பரிவாரத்தை பார்த்து எல்லாருமே சந்தோஷத்தை அடையிறாங்க. अच्छा है, நல்ல விஷயம்தான். कल्प में एक बारी ही पहचान से मिलते हो। கல்பத்துல ஒரு தடவை தான் இந்த ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குது. 5,000 वर्ष के बाद आपस में मिले हैं। எப்படின்னா 5,000 வருஷத்துக்கு பிறகு நீங்க சந்திக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சந்திக்கிறீங்க இந்த ஒரு அறிமுகம் மூலமா. और हर कल्प मिलते रहेंगे। பிறகு ஒவ்வொரு கல்பத்துல கூடயும் நீங்க சந்திச்சுட்டே இருப்பீங்க. मौज ही मौज है ना। வெறும் குஷியே குஷி இருக்கு இல்லையா? कितनी मौज की जीवन जी रहे हो। எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கீங்க. आप जैसा मौज का जीवन बिताने वाला உங்களை போல இந்த சந்தோஷமான வாழ்க்கைய நடத்தக்கூடியவங்க, லீடு பண்ணக்கூடியவங்க और कोई नहीं है। வேற யாருமே இல்ல. मौजों का युग है। சந்தோஷமா இருக்கிற யுகம், मौज की जीवन है। சந்தோஷமான வாழ்க்கை. और सदा सभी को मौज का अनुभव कराने वाली हो। பிறகு சதா எல்லாருக்குமே வெற்றியினோட அனுபவத்தை பெக்கக்கூடியவங்க, பண்ண வைக்கக்கூடிய. अच्छा ब्राह्मण परिवार के तीनों बड़े भाइयों से பிராமண பரிவாரத்தினோட 3 பெரிய பிரதர்ஸ் கூட பாப் தாதா பேசுறாங்க. अच्छा है, चारों ओर काली को देखते रहो। நல்ல விஷயம்தான். நாலா பக்கம் வெளிய பார்த்துட்டு இருங்க. अपने को निमित्त जान सबको संतुष्टता की लहर फैलाते रहो। உங்களை நிமித்தம் நினைச்சுக்கிட்டு எல்லாருக்குமே திருப்தியினோட அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ பரவுங்க. திருப்தியினோட அந்த அலைகளை பரவிட்டிருங்க. संतुष्टता திருப்தி என்றது बाप के समीपता का अनुभव कराती है। அப்பா கிட்ட இருக்கிறாங்க என்ற ஒரு அனுபவத்தை பண்ண வைக்குது. तो चारों ओर संतुष्टता की अच्छी लहर फैलाओ। அப்போ நாலா பக்கம் இந்த பிரத்யக்ஷதாவினோட நல்லபடியா என்ன செய்யணும், அந்த ஒரு அலைகளை பரவுங்க. அப்படின்னா இந்த திருப்தி ஆகி இருக்கக்கூடிய இந்த அலைகளை நாலா பக்கம் பரவுங்க, अच्छी तरह से फैलाओ। நல்லபடியா அத பரவுங்க. अच्छा अच्छा ओम शांति। ஓம் சாந்தி. ये मुरली है।
இந்த முரளியா இருக்குது 10 फरवरी 1967 की। 10 பிப்ரவரி 67 तीसरे पेज के मध्य में மூணாவது பேஜினோட நடுவுல आदि में ஆரம்பத்துல மூணாவது பேஜினோட ஆரம்பத்துல बात चल रही थी जो ब्रह्म ज्ञानी तत्व ज्ञानी अपन को कहते हैं, யாரு தன்னை பிரம்மஞானி தத்துவஞானி அன்னு சொல்லிக்கிறாங்களோ वो समझते हैं कि हम ब्रह्म में लीन हो जाएंगे। அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நாங்க பிரம்மனுக்குள்ள மூழ்கிடுவோம்। वो ऊंचे से ऊंचा हाईएस्ट पॉइंट किसको समझते हैं? அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த ஹையஸ்ட் பாயிண்ட்னு யாருக்கு நினைச்சுக்கிறாங்க, யார நினைக்கிறாங்க? ब्रह्म तत्व को। பிரம்ம தத்துவத்துக்கு, பிரம்ம தத்துவத்தை நினைச்சுக்கிறாங்க। वो तो दुनिया की बात हुई। அது உலகத்தினோட वो விஷயம்। ब्रह्म तत्व तो जड़ तत्व है அந்த பிரம்ம தத்துவம் என்னமோ ஜட தத்துவமா இருக்குது। और यहाँ ब्राह्मणों की दुनिया में मोस्टली ऊंचे से ऊंचा ஆனா இங்க பிராமணர்களோட உலகத்துல மோஸ்ட்லி உயர்ந்ததிலும் உயர்ந்த पॉइंट किसे समझते हैं? உயர்ந்ததிலும் உயர்ந்த பாயிண்ட் யாருக்கு யார நினைச்சுக்கிறாங்க? ब्रह्मा को। பிரம்மாவ। गीता का भगवान किसको समझते हैं साकार में? சாக்கரத்துல கீதாவினோட கணவன் யாரு, யார நினைச்சுக்கிறாங்க? ब्रह्मा बाबा। பிரம்மா பாபாவை நினைச்சுக்கிறாங்க। तो समझते हैं हम ब्रह्म में लीन हो जाएंगे। அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம பிரம்மனுக்குள்ள மூழ்கி போயிடுவோம்। बाप कहते हैं அப்பா சொல்றாங்க वो सब रंग बातें। அதெல்லாம் தவறான விஷயங்கள் ஆயிருக்கு। वास्तव में तो मुझे ही ट्रुथ कहा जाता है। வாஸ்தவத்துல என்னதான் ட்ரூத்னு சொல்லப்படுகிறது, உண்மையானவன் சொல்லி எனக்கு தான் சொல்லப்படுகிறது। ब्रह्म या ब्रह्मा ट्रुथ नहीं है। பிரம் இல்லன்னா பிரம்மா உண்மையானவங்க ஒண்ணும் இல்ல। பிரம்மன்னா இந்த பரந்தாமத்துக்கு பிரம்மன் சொல்லுவாங்க। அந்த பிரம் இல்லன்னா பிரம்மா உண்மையானவங்க இல்ல। क्यों? அப்போ क्या कमी है? அப்போ என்ன குறை இருக்குது? जो सत्य है ट्रुथ है उसकी विशेषता क्या है? இப்ப யாரு உண்மையானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட விசேஷத்தை என்ன இருக்குது? सत्य कभी लोप नहीं होता। பாபா சொல்றாங்க உண்மைன்றது எப்பவுமே லோபம் ஆகாது, அப்படின்னா மறைஞ்சு போகாது। ब्रह्मा का लोप हो सकता है, பிரம்மா மறைஞ்சு போகலாம், विष्णु लोप हो सकता है, பிரம்மா மறைஞ்சு போகலாம், விஷ்ணு மறைஞ்சு போகலாம்। सृष्टि पर सदा कायम कौन है? ஆனா இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருக்கிறவங்க யாரா இருக்காங்க? एक शिव बाबा। ஒரு சிவ பாபா। तो जो इस सृष्टि पर सदा कायम है அப்போ இந்த சிருஷ்டில யாரு சதா நிலைச்சிருப்பாங்களோ वो ही ट्रुथ है, அவங்க தான் உண்மையானவர்। वो ही सबसे ऊपर है। அவங்க தான் எல்லாத்தை விட மேல இருக்கக்கூடியவர்। तो मुझे ट्रुथ कहते हैं, அப்போ என்ன உண்மையானவங்கன்னு சொல்றாங்க? तो बाप समझाते हैं பாப்பா புரிய வைக்கிறாரு, ये याद की यात्रा बड़ी पक्की चाहिए। இந்த நினைவினோட யாத்திரைன்றது ரொம்ப பக்காகி இருக்கணும்। ज्ञान तो बहुत आसान है, ஞானம் என்னமோ ரொம்ப ஈஸியானது,
देही अभिमानी बनने में मेहनत है। தேஹி அபிமானி அப்படின்னா ஆத்மாபிமானி ஆகிறதுல உழைப்பு இருக்குது. आत्माभिमानी न होने के कारण ஆத்மாபிமானி ஆக இருக்காம இருக்கிறதுனால देहभान आने के कारण बाप को भूल जाते हैं। தேகாபிமான இருக்கிற காரணத்தினால அப்பாவை மறந்துடுறீங்க. और जो दृढ़ता धारण करते हैं, निश्चय बुद्धि बनते हैं, பிறகு என்ன உறுதியான அந்த ஸ்டேஜ தாரணை பண்றீங்க, நிச்சய புத்தி ஆகுறீங்க. माया उस निश्चय को हिला देती है। மாயா அந்த நிச்சயத்தை அசைய வச்சிடுது. तो बाप कहते हैं देही अभिमानी बनने में मेहनत है। அப்ப அப்பா சொல்றாங்க ஆத்மாபிமானி ஆகிறதுல உழைப்பு இருக்கு. किसी की भी देह को याद नहीं करो। யாரோட தேகத்தையும் நினைவு பண்ணாதீங்க. एक बाप ஒரு அப்பா, दूसरा न कोई। எனக்காக ஒரு அப்பா தவிர வேற யாருமே இல்ல. वो देह की याद है, भूतों की याद। இப்ப தேகத்தினோட நினைவு என்ன இருக்குதோ அது பூதங்களினோட நினைவு. भूत पूजा, பூத பூஜா भूतों की याद हो गई। அது பூதத்தினோட நினைவாயிடுச்சு. और मैं तो अशरीरी हूँ। பிறகு நான் என்னமோ அஷரீரியா இருக்கிறேன். तो तुम्हें याद करना है मुझे। அப்போ நீங்க என்ன செய்யணும், என்னதான் நினைவு செய்யணும். मुझे என்னன்னா ये किसने बोला இது யார் சொன்னாங்க? है? अशरीरी ने बोला या शरीरधारी ने बोला? அஷரீரி சொன்னாங்களா இல்லன்னா शरीरधारी சொன்னாங்களா? बोला तो शरीर में आकर बोला இப்போ சொன்னாங்கன்னா शरीरத்துல வந்து சொன்னாங்களா या आसमान से आवाज आई? இல்லன்னா ஆகாயத்திலிருந்து சவுண்ட் வந்ததா? तो शरीर में आकर के अशरीरी बनता है இப்போ அவங்க शरीरத்துல வந்து அஷரீரி ஆகுறாங்க, या ऐसे ही अशरीरी बनता है? அவங்க शरीरத்துல வந்து அஷரீரி ஆகுறாங்களா இல்லன்னா அப்படியே அஷரீரி ஆகுறாங்களா? அப்படின்னா சரீரம் இல்லாதவங்களுக்கு அஷரீரின்னு சொல்வாங்க. इन आँखों से देखते हुए बुद्धि से बाप को याद करो। இந்த கண்களால அப்பாவை பார்த்துட்டு இருந்தாலும் புத்தி மூலமா அப்பாவை நினைவு செய்யுங்க. बाप के डायरेक्शन पर नहीं चलेंगे அப்பாவோட டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா तो धर्मराज पापों की बहुत सजाएं देंगे। அப்போ தர்மராஜ் என்ன செய்வாங்க, பாவத்தினோட சுமை என்றது இந்த தண்டனை என்றது ரொம்ப கொடுப்பாங்க. पावन बनेंगे பாவனா ஆனீங்கன்னா तो सजाएं खत्म हो जाएगी। அப்போ தண்டனைகள் முடிஞ்சு போயிடும். बड़ी भारी मंजिल है। மிக பெரிய லட்சியமா இருக்கு. बाकी प्रजा बनना तो बहुत सहज है। மற்றபடி பிரஜா ஆகிறது என்னமோ ரொம்ப சகஜமா இருக்கு. सतयुग में प्रजा बनना बहुत सहज हो இப்போ சத்தியுகத்துல பிரஜா ஆகிறது ரொம்ப சகஜமா இருந்திருந்தா फिर तो 500 करोड़ प्रजा हो जानी चाहिए। அப்போ 500 கோடி ஆத்மாக்கள் பிரஜைகள் ஆயிருக்கணும். सब मनुष्य எல்லா மனிதர்கள் नई दुनिया में पहुंच जाने चाहिए। புது உலகத்துக்கு வந்துடணும், சேர்ந்துடணும். அப்போ तो
तो प्रजा बनना सहज है या कठिन है? அப்போ பாபா கேக்குறாங்க, பிரஜா ஆகுறது சகஜமா இல்லைன்னா கஷ்டமான விஷயமா இருக்குதா? सहज है। फिर 500 करोड़ क्यों नहीं? சகஜமாக இருக்கா? नई दुनिया में पहुंच जाते। அப்போ பாபா கேக்குறாங்க, 500 கோடி ஆத்மாக்கள் ஏன் புது உலகத்துக்கு போய் சேர்றது இல்ல? पहचानते तो हैं, தெரிஞ்சுக்க என்னவோ செய்றாங்க, लेकिन पहचानने के बाद पुरुषार्थ कुछ भी नहीं करते। ஆனா தெரிஞ்சுக்குவாங்க, அதுக்கு பிறகு புருஷார்த்தத்தை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. कि पहचान स्थायी बनी रहे। எப்படின்னா அந்த அறிமுகம் என்றது அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுக்காக புருஷார்த்தத்தை பண்றது கிடையாதுன்னு சொல்றாங்க. इसलिए प्रजा बन जाते हैं। அதனாலதான் பிரஜா ஆயிடுறாங்க. और जो पुरुषार्थ करते हैं, பிறகு யாரு புருஷார்த்தத்தை செய்யறாங்களோ, कौन सा पुरुषार्थ? எந்த புருஷார்த்தம்? कितने सब्जेक्ट्स बताए? எத்தனை சப்ஜெக்ட்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க? ज्ञान, योग, धारणा और सेवा। ஞானம், யோகம், தாரணா, பிறகு சேவை. इन 4 सब्जेक्ट्स की இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்காக अच्छी मेहनत करते हैं। நல்லபடியா யாரு உழைக்கிறாங்க, तो उनके लिए सहज हो जाता है। அவங்களுக்காக சகஜமாயிடுது. प्रजा वर्ग में भी பிரஜா வர்க்கத்திலயும் जो नई दुनिया में प्रजा बनेगी, புது உலகத்துல என்ன பிரஜா ஆகுமோ, पहले जन्म की प्रजा बनेगी, ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல யாரு பிரஜா ஆகுவாங்களோ उसमें भी नंबरवार है। कोई साहूकार प्रजा बनती है, அதுலயும் நம்பர் வாரா இருக்காங்க. சில பேரு சாவுக்கார் பிரஜா ஆகுவாங்க, அப்படின்னா பணக்கார பிரஜைகள் ஆகுவாங்க. कोई गरीब प्रजा बनती है। சில பேரு ஏழையான பிரஜைகள் ஆகுவாங்க. गरीब प्रजा कौन कौन बन सकते हैं? இப்ப ஏழையான பிரஜைகள் யார் யார் ஆகுவாங்க? ये सब समझते हो। இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. पिछाड़ी में கடைசியில तुम्हारी बुद्धि का योग रहना चाहिए। உங்களோட புத்தி யோகம் இருக்கணும். पिछाड़ी में कब रहेगा? கடைசியில எப்போ இருக்கும்? आज में और मध्य में न रहे ஆரம்பத்துல நடுவுல இல்ல, तो पिछाड़ी में रहेगा क्या? இப்ப ஆரம்பத்துல நடுவுல இல்லன்னா கடைசியில இருக்குமா? बुद्धि का योग पिछाड़ी में ठहरेगा? புத்தி யோகம் என்றது கடைசியில நிலைச்சிருக்குமா? नहीं ठहरेगा। நிலைச்சிருக்காது. बुद्धि का योग புத்தி யோகம் आज से अंत तक ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் बाप से और घर से रहना चाहिए। அப்பா மற்றும் வீட்டு கூட இருக்கணும். जैसे एक्टर्स का नाटक में पार्ट पूरा होता है, எப்படி ஆக்டர்ஸினோட பார்ட் நாடகத்துல கம்ப்ளீட் ஆகுதோ, तो बुद्धि चली जाती है घर की ओर। அப்போ புத்தி வீட்டு பக்கம் போயிடுது. यहाँ फिर है बेहद की बात। இங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்குது. क्या बेहद की बात है? என்ன எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது? बुद्धि कहाँ जानी चाहिए? புத்தி எங்க போகணும்? है? बाप और घर की तरफ जानी चाहिए। வீடு மற்றும் அப்பா மற்றும் வீடு பக்கம் போகணும். वो दुनिया में होती है हद की आमदनी। அந்த உலகத்துல இந்த
ஸ்தூல வருமானம் என்றது ஆகுது. और ये है बेहद की आमदनी। எல்லருக்கு உட்பட்ட வருமானம் ஆகுது. மற்றும் இங்க இது எல்லருக்கு அப்பாற்பட்ட வருமானம் இருக்கு. जो अच्छे अच्छे एक्टर्स होते हैं, யாரு நல்ல நல்ல ஆக்டர்ஸ் இருப்பாங்களோ, हीरो हीर पार्टधारी होते हैं, ஹீரோ ஹீரோயின் பாட்தாரிகள் இருப்பாங்க. उनकी बहुत आमदनी होती है। அவங்களுக்கு ரொம்ப வருமானம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. तो बाप कहते हैं घर गृहस्थ व्यवहार में रहते, அப்போ அப்பா சொல்றாங்க, வீடு இந்த இல்லர் மார்க்கத்துல இருந்தாலும் வீடுல இருந்தாலும் बुद्धि का योग वहाँ लगाना है। வீட்டுல இருந்தாலும் புத்தி யோகம் அங்க இணைக்கணும். कहाँ? எங்க? बाप के घर की ओर। அப்பாவினோட வீடு. कहाँ जाना है? इधर है बाप का घर। எங்க போகணும்? அப்பாவோட வீடு எங்க இருக்கு? है? आबू अब्बा के घर। ஆபு அப்பாவினோட வீடா? माना? அப்படி என்ன? वो आशिक मासूक होते हैं। அந்த யாரோ சொல்லிட்டு இருக்காங்க மவுண்ட் ஆபுன்னு சொல்லி. பாபா சொல்றாங்க அந்த ஒரு காதலன் காதலி இருப்பாங்க இல்லையா, एक दो के आशिक होते हैं, एक दो के मासूक होते हैं। அவங்க எப்படின்னா ஒருத்தர் போய் இன்னொருத்தருக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க, இன்னொருத்தர் என்னன்னா அட்ராக்ட் பண்றாங்க. यहाँ तो तुम सभी आशिक हो இங்க நீங்க எல்லாருமே காதலியர்களா இருக்கீங்க. और एक मासूक के आशिक हो। ஒரு காதலனுக்கு நீங்க எல்லாருமே காதலியர்களா இருக்கீங்க. उनको ही सब याद करते हैं। அவங்களதான் எல்லாம் நினைவு செய்றீங்க. इनको யாரு? इनको नहीं, இவங்கள இல்ல. इनको माना किनको? அவங்கள என்ன யாரு? ब्रह्मा को सब याद नहीं करते हैं। பிரம்மாவை எல்லாருமே நினைவு செய்யறது இல்ல. इनको याद करते हैं। யார நினைவு செய்றாங்க? उन मासूक को याद करते हैं। அந்த காதலனை நினைவு செய்றாங்க. दूर क्यों कर दिया? ஏன் தூரம் பண்ணிட்டாங்க? क्योंकि सन 67 में चलाई गई मुरली, ஏன்னா 67 இந்த முரளிய வாசிக்கப்பட்டது. उस समय वो அந்த நேரத்துல அவங்க मासूक बाप प्रत्यक्ष नहीं हुआ था। அந்த காதலன் அப்பா பிரத்யக்ஷம் ஆயிருக்கல. ये वंडरफुल मुसाफिर है ना। இவங்க வண்டர்ஃபுல் ஆன பயணி ஆயிருக்காங்க இல்லையா? लंबी मुसाफिरी से आता है। மிகப்பெரிய யாத்திரையிலிருந்து வராங்க. इस समय आए हुए हैं। ரொம்ப லாங் ஜர்னி பண்ணி வந்திருக்காங்க. இந்த நேரத்துல வந்திருக்காங்க सभी दुखों से छुड़ाने के लिए, सदगति में ले जाने के लिए। எல்லா துக்கத்திலிருந்து விடுதலை பண்றதுக்காக, சத்கதிக்கு கொண்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. इसको कहा जाता है सच्चे मासूक। இவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறது? உண்மையான காதலன். वो एक दो के शरीर पर आशिक होते हैं। அங்க என்னன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட சரீரத்துக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. उनमें भी विकार की बात नहीं होती। அவங்களுக்குள்ளேயும் விகாரத்தினோட விஷயம் என்றது இருக்காது. इसको कहा जाता है देह अभिमान का योग। இதுக்கு சொல்லப்படுகிறது தேக அபிமானத்தினோட யோகம். वो तो हो गई भूतों की याद। அதாயிடுச்சு பூதங்களினோட நினைவு. मनुष्यों की याद करना மனிதர்களை நினைவு செய்யறது माना 5 भूतों को याद करना। அப்படின்னா 5 பூதங்களை நினைவு செய்யறது. ये कैसे? இது எப்படி? अच्छा, मनुष्यों को याद नहीं करते
देवताओं को याद करें, சரி, மனிதர்களை நினைவு செய்யறது இல்ல, தேவதைகளை நினைவு செஞ்சோன்னா विष्णु और शंकर को जो देवता है விஷ்ணு மற்றும் சங்கர் தேவதா இருக்காங்க, उनको याद करें। அவங்கள நினைவு செஞ்சோன்னா तो भूतों की याद नहीं होगी क्या? அப்போ அது பூதங்களோட நினைவு இல்லையா? होगी या नहीं होगी? ஆகுமா இல்லையா? होगी। विष्णु की याद भी भूतों की याद, तो संपन्नता है। விஷ்ணுவோட நினைவு செய்யறது கூட பூதத்தினோட நினைவு செய்யறதா? அவங்களது நம்ம பரிபூர்ணதா இருக்குது. संपन्नता का मापदंड है। இப்போ பரிபூர்ணமா என்ன ஆயிருக்காங்களோ அதோட மெஷர்மெண்ட் ஆயிருக்கு. और शंकर பிறகு சங்கர் शंकर शंकर का नाम रूपधारी कब बनता है? சங்கர் சங்கரனோட பேரு மற்றும் ரூபதாரி எப்ப ஆகுறாங்க? जब उसमें शिव प्रवेश करता है। எப்போ அவருக்குள்ள சிவன் பிரவேசம் செய்வாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. तो भगवान को तो भूत नहीं कह सकते। இப்போ பகவானுக்கு பூதன் சொல்ல முடியாது. उसको तो भूत भावन कहा जाता है। அவங்களுக்கு பூத பாவனன் சொல்லப்படுகிறது. அப்படின்னா உயிரினர்களுக்கு ஜன்ம கொடுக்கக்கூடிய வள்ளல். मनुष्यों में 5 भूत होते हैं। பாபா சொல்றாங்க மனிதர்களுக்கு மனிதர்களுக்குள்ள 5 பூதங்கள் விகாரங்கள் விசேஷமா இருக்கு. विकारी को मनुष्य कहा जाता है। விகாரிக்கு மனுஷன் மனிதன் निर्विकारी சொல்லப்படுகிறது. को देवता कहा जाता है। तो जो विकारी मनुष्यों में 5 भूत होते हैं। विकारी को मनुष्य कहा जाता है, निर्विकारी को देवता कहा जाता है। விகாரிக்கு மனுஷன் சொல்லப்படுகிறது. யாரு நிர்விகாரியா இருப்பாங்களோ அவங்களுக்கு தேவதன் சொல்லப்படுகிறது. तो जो विकारी मनुष्य है, இப்ப யாரு விகாரி மனிதர்கள் இருக்காங்க, जो भी 500-700 करोड़ मनुष्य है इस दुनिया के, யாரெல்லாம் 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்காங்க இந்த உலகத்துல, उनमें से कोई को भी याद करना, அவங்களுக்குள்ளேயும் பாபா சொல்றாங்க யார நினைவு செய்யறது கூடயும் वो हो गई भूतों की याद। அதாயிடுச்சு பூதங்களினோட நினைவு. प्रकृति को याद करना, இயற்கைய நினைவு செய்யறது. ये भी क्या हो गई? இது கூட என்ன ஆயிடுச்சு? भूत की याद। பூதத்தினோட நினைவு. तो 5 तत्वों का पुतला, இயற்கை என்னமோ 5 தத்துவத்தினோட பொம்மையா இருக்குது. बाप कहते हैं देह अभिमानियों को याद नहीं करना, அப்பா சொல்றாங்க தேகாபிமானத்தை இருக்கக்கூடியவங்கள நினைவு பண்ணாதீங்க, और प्रकृति को भी याद नहीं करना। பிறகு இயற்கையும் நினைவு செய்யாதீங்க. इसे भूल जाओ, இத மறந்துடுங்க. मुझे याद करो। என்ன நினைவு செய்யுங்க? मेहनत है ना, உழைப்பு இருக்கு இல்லையா? इस बात की मेहनत है। எந்த விஷயத்துல உழைப்பு? है? प्रकृति के 5 तत्वों को भुलाना, இயற்கையினோட 5 தத்துவங்களை மறக்கிறது, मनुष्यों की याद भुलाना, மனிதர்களோட நினைவை மறக்கிறது, और बाप को याद करना, பிறகு அப்பாவை நினைவு செய்யுது. ये मेहनत का काम है। இது உழைப்பினோட விஷயமா இருக்கு.
और फिर दैवी गुण भी धारण चाहिए। பிறகு தெய்வீ குணங்கள் என்ன இருக்குதோ தெய்வீகமான குணம் அதோட தாரணையும் இருக்கணும். कोई से भी बैर लेना, யார் கூடயும் இப்போ பகைய தீர்த்துக்கிறது, बदला लेना, பழி வாங்குறது, ये भी आसुरी गुण है। இதுவும் ஆசுரி குணம்தான். सत्युग में होता ही है एक धर्म। சத்யுகத்துல ஒரு தர்மம் தான் இருக்கும். एक ही देवताई धारणा, ஒரே தேவத்தையினோட தாரணை இருக்கும். वैर की वहाँ बात नहीं। அங்க பகையை தீர்த்துக்கிறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. वहाँ होता ही है अद्वैत धर्म। அங்க அத்வைத தர்மம் தான் இருக்கும். और यहाँ है மற்றும் இங்க द्वैतवादी धर्म, द्वैतवादी धारणाएं। இங்க விரோதி பாவனைகள் இருக்கும், இரட்டைவாதி பாவனைகள் இருக்கும். कोई भी मनुष्य मात्र ऐसा नहीं दिखाई देता। ஒரு மனிதன் கூடயும் இப்படி தென்பட மாட்டாங்க. इसका एक दूसरे से या कोई न कोई से वैमनस्य न हो। அவங்களுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கூட இல்லைன்னா வேற யார் கூடயோ விரோதமான பாவனை இல்லாம ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றாங்க. वैर भावना रखता हो। பகை தீர்த்துக்கிற ஒரு பாவனை இருக்காம இல்லைன்னு சொல்றாங்க. तो ये अद्वैत देवता धर्म, அப்போ இந்த அத்வைத் தேவதைகளினோட தர்மம் शिव बाबा के बिना और कोई स्थापन नहीं कर सकता। சிவபாபா தவிர வேற யாருமே ஸ்தாபனை பண்ண முடியாது. अगर उसको भूल गए ஒருவேளை அவங்கள மறந்துட்டீங்கன்னா और बाकी कोई में फंस गए பிறகு மத்தவங்கள நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா या बुद्धि को फंसाई दिया, இல்லைன்னா புத்திய மாட்ட வச்சுட்டீங்க, तो स्थापनाकारी ग्रुप से அப்போ அந்த ஸ்தாபனக்காரி குரூப் இருக்கு இல்லையா, ஸ்தாபனை செய்யக்கூடிய குரூப், बाहर हो जावे। அதிலிருந்து வெளியில போயிடுவீங்க. ये कृष्ण तो है मनुष्य, இந்த கிருஷ்ணர் மனிதனா இருக்காங்க. कृष्ण अर्थात கிருஷ்ணரன்னா ब्रह्म। பிரம்மா. सूक्ष्म वतनवासी देवताओं को कहेंगे फरिश्ता। சூக்ஷ்மவத்தன்வாசி தேவதைகளுக்கு ஃபரிஸ்தான் சொல்வாங்க. वो मनुष्य भी नहीं அவங்க மனிதர்களும் இல்ல, तो देवता भी नहीं कहे जा सकते। அவங்கள மனிதரன் கூடயும் சொல்ல முடியாது, தேவதைகளன் கூடயும் சொல்ல முடியாது. इस समय तुम हो ब्राह्मण, இந்த நேரத்துல நீங்க பிராமணர்கள் ஆயிருக்கீங்க. फिर ब्राह्मण सो क्या बनते हैं? நீங்க பிராமன் சோ என்ன ஆகுறீங்க? वर्ष की दुनिया वालों से जिनका कोई रिश्ता नहीं है ऐसे फरिश्ता बनते हैं। எப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க கூட எந்த விதமான கனெக்ஷன் இல்லாத ஃபரிஸ்தா ஆகுறீங்க. और फरिश्ता से फिर பிறகு ஃபரிஸ்தால இருந்து இந்த ஏஞ்சல்ஸ்க்கு ஃபரிஸ்தான்னு சொல்வாங்க. அதுல இருந்து நீங்க என்ன ஆகுவீங்க? देवता बनेंगे। தேவதைகள் ஆகுவீங்க. तो शरीर छोड़ करके बनेंगे இப்ப சரீரத்தை விட்டு ஆகுவீங்களா या शरीर रहते रहते बनेंगे? இல்லன்னா சரீரம் இருக்கிறப்பவே ஆகுவீங்களா? शरीर तो रहेगा சரீரம் என்னமோ இருக்கும், लेकिन देहवान नहीं रहेगा। தேகாபிமானம் இருக்காது.
ब्राह्मण सो फिर देवता बनेंगे, फिर वापस चले जाएंगे। அப்போ பாபா சொல்றாங்க பிராமன் சோ தேவதைகள் ஆகுவீங்க, பிறகு திரும்பி போயிடுவீங்க, மறுபடியும் போயிடுவீங்க. कहाँ चले जाएंगे? எங்க போயிடுவீங்க? वापस घर चले जाएंगे। திரும்பி வீட்டுக்கு போயிடுவீங்க. देह தேகம் और देह की दुनिया, தேகத்தினோட உலகம், देह के पदार्थों से ममत्व तोड़ करके தேகத்தினோட இந்த பொருள்கள் கூட இந்த ஒரு பற்ற விட்டு घर वापस चले जाएंगे। வீட்டுக்கு திரும்பி போயிடுவீங்க. फिर नई दुनिया में आकर के मनुष्य बनेंगे। பிறகு புது உலகத்துக்கு வந்து மனிதர்கள் ஆகுவீங்க. वो भी दैवी गुण धारण करने वाले मनुष्य। அவங்க கூடயும் தெய்வீகமான குணங்களை தாரணை பண்ணக்கூடிய மனிதர்கள். अभी तुम शूद्र से ब्राह्मण बनते हो। இப்ப நீங்க சூத்ரர்ல இருந்து பிராமணர்கள் ஆகுவீங்க. कब बनते हो? எப்போ ஆகுவீங்க? शूद्र से ब्राह्मण कब बनते हो? சூத்ரர்ல இருந்து பிராமணர்கள் ஆகி எப்போ ஆகுவீங்க? जब எப்போ? प्रजापिता ब्रह्मा के बच्चे बनते हो। பிரஜாபிதா பிரம்மாவினோட குழந்தைகள் ஆகுவீங்கல்ல, அப்போதான். अगर प्रजापिता ब्रह्मा के बच्चे न बने ஒருவேளை பிரஜாபிதா பிரம்மாவினோட குழந்தை ஆகலைன்னா तो वर्षा कैसे लेंगे? இப்போ சொத்தை எப்படி எடுத்துக்குவீங்க? वर्षा किससे मिलना है? சொத்து யார்விடமிருந்து கிடைக்கணும்? ब्रह्मा से मिलना है பிரம்மா இடமிருந்து கிடைக்கணுமா, या प्रजापिता ब्रह्मा से मिलना है? இல்லன்னா பிரஜாபிதா பிரம்மாவிடமிருந்து கிடைக்கணுமா? क्या बोला है? என்னன்னு சொல்லிருக்காங்க? ब्रह्मा से பிரம்மாலிருந்து ब्राह्मण धर्म की स्थापना करता हूँ। பிரம்மா மூலமா பிராமண தர்மத்தினோட ஸ்தாபனைய செய்றேன். और प्रजापिता से பிறகு பிரஜாபிதா மூலமா तुम बच्चों को वर्षा दिलवाता हूँ। குழந்தைகளான உங்களுக்கு சொத்தை கொடுக்க வைப்பேன். तो ये प्रजापिता ब्रह्मा இப்போ இந்த பிரஜாபிதா பிரம்மா, और ये अम्मा, பிறகு இந்த அம்மா. क्या कहा मुरली में? என்ன சொல்லிருக்காங்க முரளில? अम्मा से वर्षा नहीं मिलता, அம்மாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது किससे இல்ல. मिलता है? मौसी से भी वर्षा नहीं मिलता। யாரிடமிருந்து சொத்து கிடைக்குது? சித்தி விடமிருந்து கூடயும் சொத்து கிடைக்கிறது இல்ல. मौसी कौन है? माया मौसी। சித்தி யாரு? மாயா சித்தி. ये दोनों आपस में बहने हैं। இவங்க ரெண்டு பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. कौन? யாரு? माया मौसी மாயா சித்தி, और பிறகு प्रकृति अम्मा। இயற்கை அம்மா. तो ये प्रजापिता ब्रह्मा பிறகு பாபா சொல்றாங்க இந்த பிரஜாபிதா பிரம்மா, और ये अम्मा। பிறகு இந்த அம்மா. ये प्रजापिता இந்த பிரஜாபிதா और ब्रह्मा பிறகு பிரம்மா दोनों संस्कार मिलकर के जब एक होते हैं இரண்டு பேரினோட சம்ஸ்காரம் இணைந்து எப்போ ஒன்னு ஆகுதோ तो क्या बन जाते हैं? அப்ப என்ன ஆயிடுறாங்க? हैं? लक्ष्मी नारायण बनते हैं। லக்ஷ்மி நாராயண் ஆயிடுறாங்க. अब देखो இப்ப பாருங்க, तुमको जैसे लोग कहते हैं உங்களுக்காக எப்படி ஜனங்க சொல்றாங்க हमारा जैनी धर्म सबसे पुराना है। நம்மளோட ஜெயினி தரம் என்ன இருக்குதோ எல்லாத்தை விட பழசா இருக்கு. बौद्ध धर्म बाद में आया। பௌத்தி தர்ம பிறகு வந்தது.
இஸ்லாம் தர்மம் பிறகு வந்தது. जिनकी औलाद जैनी, ஜின்னினோட குழந்தைகள் ஜெயின்ஸ். वो सबसे आग में आए. அவங்க எல்லாத்தை விட ஆரம்பத்துல வந்தாங்க. जिन्होंने इंद्रियों को जीता, யாரு இந்திரியங்கள் மேல வெற்றி அடைஞ்சாங்க. वो कहे गए जिन. அவங்களுக்கு ஜின்னன் சொல்லப்பட்டது. इंद्रिय जी, இந்திரியங்கள் மேல வெற்றி அடைஞ்சவங்க. और उनकी औलाद कहे गए, அவங்களோட குழந்தைகள் என்னன்னு சொல்லப்பட்டது அவங்களுக்கு. फॉलोअर्स कहे गए, யாரு அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஆனாங்களோ जैनी. ஜெயின்ஸ் ஆனாங்க அவங்க. तो लोग तुमको कहते हैं அப்போ ஜனங்க உங்களுக்கு சொல்றாங்க कि तुम सबसे पुराने नहीं हो, நீங்க எல்லாத்தை விட பழையவங்க இல்ல. तुम्हारा धर्म सबसे पुराना नहीं है, உங்களோட தர்மம் எல்லாத்தை விட பழைய தர்மம் இல்ல. जैनी धर्म सबसे पुराना இந்த है. ஜெயின்ஸ் தர்மம் இருக்கு இல்லையா, ஜெயினி தர்மம், அதுதான் எல்லாத்தை விட பழையதா இருக்குது. अभी वास्तव में இப்போ வாஸ்தவத்துல आदि देव तो ब्रह्मा को कहते हैं, ஆதிதேவ் பிரம்மாக்கு சொல்வாங்க ஆதிதேவன் சொல்லி. है ब्रह्मा ही. அவங்க பிரம்மாதான். क्या என்ன क्या है ब्रह्मा ही? பிரம்மாதான் சொல்லி आदि देव. என்ன சொன்னாங்க? பிரம்மாதான் ஆதிதேவன் சொல்றாங்க. परंतु कोई जैनी मुनि आया ஆனா யாரோ ஜெயின் முனி வந்தாங்க. तो उसने नाम महावीर रख दिया. அவங்க பேரு மகாவீரன் வச்சுட்டாங்க. अभी तुम सब महावीर हो ना, இப்போ நீங்க எல்லாருமே மகாவீர் ஆயிருக்கீங்க இல்லையா? क्योंकि तुम माया पर जीत पाते हो. ஏன்னா நீங்க மாயா மேல வெற்றி அடைறீங்க, पा रहे हो. அடைஞ்சிட்டு இருக்கீங்க வெற்றிய. पहले तुम बंदर मिसल थे, முன்னாடி நீங்க குரங்கு போல இருந்தீங்க, अभी तुम बदल रहे हो. இப்ப நீங்க மாறிட்டு இருக்கீங்க. बदले नहीं हो, மாறல, तुम सभी से बहादुर बनते हो. நீங்க எல்லாத்தை விட சக்திசாலி ஆகுவீங்க. सच्चे सच्चे महावीर, உண்மையிலே மகாவீர், महावीरनिया तुम हो. மகாவீர் மற்றும் மகாவீராங்கனாங்கள் நீங்க தான். दिलवाड़ा मंदिर में தில்வாடா கோயில்ல अंदर में हाथियों पर महारथी बैठे हैं. உள்ள இந்த யானைகள் மேல என்ன காமிச்சிருக்காங்கன்னா மகாரதிகளை உட்கார்ந்து இருக்கிற போல காமிச்சிருக்காங்க. ये वो है இவங்க யாருன்னா जिन्होंने माया पर जीत पाई है. யாரு மாயா மேல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. और महावीरनी को शहर पर दिखाया है. பிறகு மகாவீரணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த யானை மேல காமிச்சிருக்காங்க. शेर की सवारी है. வீராங்கனாகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாபா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிங்கம் மேல உட்கார வச்சிருக்காங்க, சிங்கம் மேல சவாரி பண்ணிட்டு இருக்கிற போல காமிச்சிருக்காங்க. யானை மேலன்னு சொல்லல, சிங்கம் மேல. तुम्हारा नाम है शिव शक्ति. உங்களோட பேரா இருக்குது சிவசக்தி. शेर पर सवारी है. சிங்கம் மேல சவாரி இருக்கு. और महारथियों की काहे पर सवारी है. பிறகு யாரு மகாரதி இருக்காங்க இல்லையா, அவங்களோடது எது மேல சவாரிய காமிச்சிருக்காங்க? हाथियों पर सवारी है. யானைகள் மேல சவாரிய காமிச்சிருக்காங்க. तो ये सब बातें बाप बैठ समझाते रहते. அப்ப பாபா சொல்றாங்க இந்த எல்லா விஷயங்களை அப்பா உட்கார்ந்து புரிய வச்சுட்டே இருக்காங்க. फिर भी बाप कहते हैं ஆனாலும் அப்பா சொல்றாங்க बड़ी भारी मंजिल है. மிகப்பெரிய லட்சியமா இருக்கு.
को ही याद करना है ஒரு அப்பாவை தான் நினைவு செய்யணும். तो तुम्हारे विकर्म विनाश हो जाएंगे। அப்போ உங்களோட விபரீத செயல்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். और दूसरा कोई भी रास्ता नहीं। வேற எந்த ஒரு வழியும் இல்ல. अच्छा अच्छा ओम शांति। ஓம் சாந்தி.